வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளை பாஜக அரசு வேண்டுமென்றே மறைத்து வருவதாகவும், இது தமிழ் அடையாளத்தின் மீதான கட்சியின் ஆழமான பகைமையை பிரதிபலிப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் வியாழக்கிழமை குற்றம் சாட்டினார். அகழ்வாராய்ச்சியின் இறுதி அறிக்கையை வெளியிட பாஜக மறுப்பது தமிழர் பெருமையையும் கலாச்சார வரலாற்றையும் அழிக்கும் முயற்சி என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்களை உறுதிப்படுத்தும் விரிவான அறிவியல் ஆராய்ச்சி இருந்தபோதிலும் அகழ்வாராய்ச்சி அறிக்கையை வெளியிடுவதை மையம் தொடர்ந்து தாமதப்படுத்தி வருகிறது என்று ஸ்டாலின் கூறினார். இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் கண்டுபிடிப்புகளை மறுக்கும் எந்த ஆதாரமும் மத்திய அரசால் தயாரிக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவரது கூற்றுப்படி பாஜகவின் இந்த புறக்கணிப்பு தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தெளிவான தாக்குதலுக்கு சமம். சரஸ்வதி நாகரிகம் என்ற ஆதாரமற்ற கருத்தை ஊக்குவிப்பதன் மூலம் திராவிட நாகரிகத்தின் முக்கியத்துவத்தை பாஜக அடக்க முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சரஸ்வதி நாகரிகத்தை சுற்றியுள்ள ஊகக் கதைகளைப் போலல்லாமல் கீழடி கண்டுபிடிப்புகள் தமிழ் பழங்காலத்திற்கான நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களை வழங்குகின்றன என்று அவர் வலியுறுத்தினார். அவை அறிவியல் ஆதரவு இல்லாதவை. இந்த திட்டத்தின் ஆராய்ச்சி சான்றுகளை எடுத்துரைத்த ஸ்டாலின், கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் விரிவான அறிவியல் பகுப்பாய்விற்காக இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள உயர்மட்ட ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தொல்பொருள் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா 2023இல் 982 பக்க இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தார். இது வைகை நதி நாகரிகம் சுமார் 2500 முதல் 3000 ஆண்டுகள் பழமையானது என்பதை உறுதிப்படுத்தியது. அகழாய்வு இயக்குநரான அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அசாமுக்கு மாற்றியதற்காக பாஜகவையும் ஸ்டாலின் கண்டனம் செய்தார். இது பணியை சீர்குலைக்கும் ஒரு தண்டனை நடவடிக்கையாக அவர் கருதினார். 2016ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்திற்கு தனது அறிக்கையை முதலில் சமர்ப்பித்த பிறகு அகழ்வாராய்ச்சியை மீண்டும் தொடங்க ராமகிருஷ்ணா எவ்வாறு சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த விஷயத்தில் அதிமுகவின் மௌனத்தை விமர்சித்த ஸ்டாலின், கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் திறம்பட ஒப்படைத்ததாக குற்றம் சாட்டினார். கீழடி அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது புதுதில்லியில் எதிரொலிக்கும் வரை ஜூன் 18 அன்று சென்னை மற்றும் மதுரையில் திமுகவின் இளைஞர் அணி மற்றும் கட்சி கூட்டாளிகள் தலைமையில் நடைபெறும் போராட்டங்கள் தொடரும் என்று அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.